வேலையை விட்டுட்டு வாங்க, தளபதிக்காக வேலையை கூட துறந்து விட்டு வாருங்கள், பொதுமக்களுக்கு இடையூறு செய்யாதீங்க, முன்கூட்டியே எங்க தங்க போறீங்க, எங்க ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் எடுத்துட்டு போறீங்க அப்படிங்கறதெல்லாம் முறையா திட்டமிடுங்க. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் பெயர் எந்த வகையிலும் கெடாத வகையில் இந்த மாநாட்டுக்கு வந்துட்டு போகணும். களம் நாள்ல எதிர்கட்சிகளும் ஒரு பக்கம் நம்மளை சேர்ந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம இதுல என்ன செய்யும்? தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளராக இருப்பதனாலேயே இது போன்ற விவகாரத்தில் எல்லாம் அவருக்கு நாம் விட்டுக் கொடுக்க முடியாது. அதே நேரத்துல பொதுச் செயலாளரை விட்டுக் கொடுக்கவும் முடியாது. ஒரு சின்ன காலுக்குள்ள பேசப்பட வேண்டிய, டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள். மேடையில 60-70 பேர் நின்று அதுல ஒரு தோழரை கீழே இறக்கி விட்டு அந்த தோழர் திருப்பி மேலே ஏறி அந்த வீடியோவை எடுத்து இப்பயே ஆரம்பிச்சுட்டாங்க சண்டையன்னு எதிர்கட்சிகள் விமர்சனம் செய்யும் அளவிற்கு தமிழக வெற்றி கழகத்தின் நிலை இன்று இருக்கிறது. அது நாளை இருக்காது. அதனால் பொதுச் செயலாளரும் அவரது வார்த்தைகளில் கண்ணியத்தோடும் கவனத்தோடும் இருக்க வேண்டியது மிகப்பெரிய முக்கியமான ஒன்று. இது நம்ம பிளானிங்காக போடுற ஒரு மீட்டிங் அப்படின்னா பிளான்டு மீட்டிங்காகவே அது இருக்கட்டும். இந்த அளவிலான ஊடக மேலாண்மை மிகவும் தவறானது. எல்லா கேமராக்களும் நமக்கு புகழை மட்டுமே தராது, புழுக்கத்தையும் கொடுக்கும். வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு இதெல்லாம் எப்படிப்பட்ட கண்டென்ட் எடுத்து போட்டு வச்சு நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க அப்படின்னு ஒரு செய்தியில மொத்தமா க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆயிரக்கணக்கில் இளைஞர்களும் இளைஞர்களும் தோழர்களும் தாய்மார்களும் கிளம்பி வருகிறார்கள் அப்படின்னா அந்த தலைவனோட முகம், அந்த தலைவன் உருவாக்கி இருக்கிற நம்பிக்கை, அதை எந்த வகையிலும் கெடுத்துடக்கூடாது. எல்லா செல்களும் நம்முடைய செல்கள் அல்ல, அதில் சில ஸ்லீப்பர் செல்களும் உண்டு. அதை களையெடுக்கணும். அதை களையெடுக்க தெரியாட்டியும் பரவாயில்ல, கண்ட்ரோல் பண்ண வச்சு தெரிஞ்சிருக்கும். அன்புடை தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கும் வணக்கம். நம்முடைய எதிரி யார், நாம் பயணிக்க போகின்ற பாதை என்ன, நம்முடைய கொள்கை முழக்கம் என்னவாக இருக்க போகிறது, நாம் எதையெல்லாம் சிந்திக்க போகிறோம், எந்த சித்தாந்தங்களை எதிர்க்க போகிறோம் போன்ற பல்வேறு அரசியல் பார்வைகளை தொடர்ந்து பகிர்ந்து பயணிக்கவிருக்கிறோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு விவகாரத்துக்கு வருவோம். தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருக்கிறார். அங்க அவர் பேசியிருக்கிறார். என்ன பேசினாரு, என்னவெல்லாம் நடந்தது அப்படிங்கிற உண்மை சம்பவம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போதைக்கு நான் ஒரு தேர்ட் பர்சனா நியூஸ்ல, மீடியால, என்னோட ட்விட்டர் டைம்லைன்ல அப்படின்னு நான் பார்த்த விஷயங்கள் மட்டும் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பெண் தன் குடும்பமே கஷ்டத்துல இருக்கு, பல லட்சங்களை இழந்திருக்கு, அதற்கான உரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை அப்படின்னு மேடையில் பேசிக்கொண்டிருக்கும் பொதுச் செயலாளருடன் கேள்வி எழுப்பி இருக்கிறார், விவாதம் நடத்தி இருக்கிறார். இந்த வீடியோ வைரல் ஆயிருக்கு. போனஸை விட்டுட்டு வாங்க, வேலையை விட்டுட்டு வாங்க, தளபதிக்காக வேலையை கூட துறந்து விட்டு வாருங்கள், அப்படிப்பட்ட உன்னத தலைவர் நம் தலைவர் அப்படின்னு எல்லாம் பேசி இருக்கிற அந்த காணொளி படு வேகமா பகிரப்பட்டுட்டு வருது. பாசிட்டிவா இதெல்லாம் தான் பேசினாரு அப்படின்னு தமிழக வெற்றி கழக தோழர்கள் பகிர்ந்திருக்க வீடியோ. சாலையை எந்த காரணத்தை கொண்டும் கடக்காதீங்க, பொதுமக்களுக்கு இடையூறு செய்யாதீங்க, முன்கூட்டியே எங்க தங்க போறீங்க, எங்க ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் எடுத்துக்க போறீங்க அப்படிங்கிறதெல்லாம் முறையா திட்டமிடுங்க, யார் யார் வரப்போறீங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க அப்படின்னு வழிகாட்டு நெறிமுறைகள் நிறைய சொல்லியிருந்தாரு. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் பெயர் எந்த வகையிலும் கெடாத வகையில் இந்த மாநாட்டுக்கு வந்துட்டு போகணும், இதுதான் தமிழக வெற்றி கழகத்தின் மாநாடு அப்படின்னு தமிழ்நாடு கொண்டாடக்கூடிய வகையில முறையாக நெறிமுறைப்படுத்தப்பட்ட ஒரு மாநாடா இந்த மாநாடு இருக்கணும் அப்படின்னு பொதுச் செயலாளர் பேசின வீடியோவை தமிழக வெற்றி கழக தோழர்கள் ஒரு பக்கம் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி நல்ல விஷயத்த பேசுவோம், நல்ல விஷயத்த பரப்புவோம், நெகட்டிவிட்டியை இக்னோர் பண்ணுவோம் அப்படின்னு தளபதி வழியில சொல்லிட்டு இருக்காங்க. குடும்பத்தை முதலில் பாருங்கள், குடும்பம் தான் முக்கியம், நீங்க சம்பாதிக்கிறதுல 1 அல்லது 2% வச்சு சேவை செய்யுங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர் நமது தளபதி அப்படின்னும் அந்த வேலையை விட்டுட்டு வாங்கன்னு சொல்ற வீடியோவோட அந்த மேடையிலே பேசி இருக்கிறாரு அப்படின்னு பலதரப்பட்ட வீடியோக்கள் தொடர்ந்து பகிரப்பட்டுக்கிட்டே வருது. இப்படிப்பட்டவங்க கூட நம்ம அரசியல் பண்ண போறோம், இப்படிப்பட்டவங்க தான் நம்மளுடைய எதிரிகள், அவங்களே கண்டென்ட் கொடுக்குறாங்க, அண்ணன் சரியான பாதையில போய்கிட்டு இருக்காரு, அப்படியே விட்டுரு, இந்த மாதிரி பல ட்ரோல்ஸுகளையும் மீம்ஸுகளையும் நம்மளால பார்க்க முடியுது. இடையில களம் நாள்ல எதிர்கட்சிகளும் ஒரு பக்கம் நம்மளை சேர்ந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம இதுல என்ன செய்யணும்? இப்படி நடந்தது, பொதுச் செயலாளர் இப்படி பேசினது சரியா முறையா
சரி கிடையாது, முறை கிடையாது. ஆமா, தப்புதான். தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளராக இருப்பதனாலேயே இது போன்ற விவகாரத்தில் எல்லாம் அவருக்கு நாம் விட்டு கொடுக்க முடியாது. அதே நேரத்துல பொதுச் செயலாளரை விட்டு கொடுக்கவும் முடியாது. இப்ப என்னதான் சொல்ல வரீங்க அப்படின்னா, குறைந்தபட்சம் இது போன்ற ஒரு நிகழ்வை மூடிய அரங்கத்துக்குள்ள நடத்தி இருக்கலாம். தமிழக வெற்றி கழக மாநாட்டுக்கு எப்படி தயாராக வேண்டும் என்று தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் பொதுச் செயலாளர் கலந்து கொள்ளும் ஒரு சின்ன ஹாலுக்குள்ள பேசப்பட வேண்டிய, டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள். சரி, கும்பகோணத்துல இருக்க ஒட்டுமொத்த தளபதி ரசிகர்களும் ஒன்னா கிளம்பி வந்துட்டாங்க, அதனால கூட்டம் பொங்கி வழியுது அப்படின்னா, கும்பகோணத்தினுடைய பொறுப்பாளர்கள் யாரோ அவங்க அதற்கு ஏத்த மாதிரி தயார் செஞ்சிருக்கணும்ல. பொதுச் செயலாளர் வரக்கூடிய நிகழ்வை இப்படி ஒருங்கிணைப்பு இல்லாமல் செய்வது நியாயமா இருக்கா, சரியா இருக்கா, முறையா இருக்கா? அரசியல் பழகுவோம். இதுல யாரையும் குற்றம் சொல்றதை காட்டிலும் குற்றத்திலிருந்து கற்றுக்கொண்டு அடுத்து வரும் நாட்கள்ல இது மாதிரி செய்யாம இருப்பதுதான் புதிய கட்சியான நமக்கு நல்லது. அரசியல் பெரும்பாதைக்கு இது தொடக்க புள்ளியாக இருக்கட்டும். இப்போ மற்ற எல்லா மாவட்டங்களுக்கும் பொதுச் செயலாளர் பயணம் பண்ண போறாரு. குறைந்தபட்சம் அந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் முறையான அனுமதி பெற்று ஒரு ஹாலை பிடிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த ஹாலில் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி அனைத்து தோழர்களையும் தயவு செய்து கீழே அமர வைங்க. முக்கியமான பொறுப்பாளர்கள் மட்டும் மேடையில் இருந்தால் போதும். மேடையில் 60-70 பேர் நின்று அதில் ஒரு தோழரை கீழே இறக்கி விட்டு அந்த தோழர் திருப்பி மேலே ஏறி அந்த வீடியோவை எடுத்து இப்பயே ஆரம்பிச்சுட்டானுங்க சண்டையன்னு எதிர்கட்சிகள் விமர்சனம் செய்யும் அளவிற்கு தமிழக வெற்றி கழகத்தின் நிலை இன்று இருக்கிறது. அது நாளை இருக்காது எனும் நம்பிக்கையை தோழர்கள் தலைமைக்கு தெரிவிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறாங்க. பொதுச் செயலாளர் பேசின விஷயம் இப்படி எல்லாம் வந்திருக்கே, இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னா, பொதுச் செயலாளர் ஒருவர் தான் தற்போது கட்சியின் முகமாக வெளியில் பேசிக் கொண்டிருக்கிறார். அதனால் பொதுச் செயலாளரும் அவரது வார்த்தைகளில் கண்ணியத்தோடும் கவனத்தோடும் இருக்க வேண்டியது மிகப்பெரிய முக்கியமான ஒரு விஷயம். இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணும்போது ஒரு பக்கம் வெற்றி கழக தோழர்கள்லாம் அமர வைக்கப்படுறாங்க, பொதுமக்கள் அலோவ் பண்ணப்படுறாங்க அப்படின்னா அதுக்கான ஸ்பேஸ் முதல்ல அங்க இருக்கணும். ஒட்டுமொத்த ஹால்லையும் 1000 பேர் ஆக்கிரமிச்சிருந்தா புதிதாக வெளியிலிருந்து வரக்கூடியவர்கள், ஆட்டோ ஓட்டும் நண்பர்கள், பஸ் ஓட்டும் நண்பர்கள், வெளியில சாலையில போயிட்டு இருக்கவங்க அப்படின்னு யாரு வேணாலும் உள்ள வரலாம் அப்படிங்கிற கிராண்ட் ஓப்பனிங் இருக்கணும். அவங்களுக்கான ஸ்பேஸ் இருக்கணும். வீட்டில் இருக்கக்கூடிய மகளிர்கள், பெண்கள் இவங்கெல்லாம் வந்து இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ளணும். நிம்மதியா உட்காந்து வந்து ஆர்கனைஸ்டா நடக்கிற ஃபங்க்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு போகணும். இது மாதிரி வாய்ப்பை தான் தமிழக வெற்றி கழகம் இனிவரும் நாட்கள் நடக்கும் கூட்டங்கள்ல செய்யணும். இல்ல அவங்க யாருக்கும் அனுமதி இல்லை, இது நம்ம பிளானிங்காக போடுற ஒரு மீட்டிங் அப்படின்னா பிளான்டு மீட்டிங்காகவே அது இருக்கட்டும். பொது வெளியில இதை டிஸ்க்ளோஸ் பண்ணுங்கிற எந்த அவசியமும் இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம், தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தின் கட்சி அறிவிப்பில் தொடங்கி இன்று வரை நடக்கும் அத்தனை செய்திகளும் தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கு முன்னதாக செய்தித்தாள்களிலோ செய்தி ஊடகங்களிலோ வெளியாகி விடுகிறது. அப்படி இருக்கு கட்சியோட உட்கட்டமைப்பு. எதெல்லாம் பேச போறோம் அப்படிங்கிறதெல்லாம் அஜெண்டாவே வந்துருது. நியூஸ்ல போட்டு எடுத்து சொல்லிடுறாங்க. கொடி அறிமுகத்துக்கு முதல் நாள் கொடியில் 2 யானைகள் இருக்கின்றதுன்ற வரைக்கும் அது வெளியாகிறது. இந்த அளவிலான ஊடக மேலாண்மை மிகவும் தவறானது. எல்லா கட்சியிலையும் இப்படி நடக்குதா? திமுக ஒரு மாநாடு கூட்டுறாங்க, அங்க என்ன பந்தி போடப்படுது அப்படின்னு செய்தியில வருதா? இல்ல ஊடகங்கள் நமக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு நீங்க நினைக்கலாம். இப்படி ஊடகங்கள் ஒரு தலைவனுக்கு தொடர்ந்து முக்கியத்துவம் கொடுத்தன. அந்த தலைவன் இன்று நம்மோடு இல்லை. அந்த தலைவனை இழந்ததற்காக தமிழ்நாடு இன்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த். எல்லா ஊடகங்களும் எல்லா கேமராக்களும் நமக்கு புகழை மட்டுமே தராது, புழுக்கத்தையும் கொடுக்கும். தமிழக வெற்றி கழகம் அதற்கு ஏற்றாற்போல் செயல்படாது. ஒரு க்ளோஸ்ட் ஹால்ல நடக்குது மீட்டிங், ஒரு பிளான்டு மீட்டிங், எதுக்கு பிரஸ்ஸிங் வைட்டு? இது நம்ம மாநாட்டுக்கு நம்ம எப்படி தயாராகணுங்கிற நிகழ்வு. இதுக்கு எதுக்கு செய்தியாளர்களுக்கு தகவல் போகுது? ஏன் செய்தி சேனல்களால் அதை நேரலை செய்து இவ்வளவு ஓப்பனா இருக்கும், நம்ம டிரான்ஸ்பரண்டா இதை பேசுறோம் அப்படின்னா அதற்கான முன் தயாரிப்பு அவசியம் இல்லையா? அதற்கான உட்கட்டமைப்பை உறுதி செய்ய வேண்டியது மாவட்ட பொறுப்பாளர்களின் கடமை இல்லையா? அதையெல்லாம் உணர்ந்து இனி வரும் நாட்கள்ல செயல்படுங்க. இன்னொரு விவகாரம், பெண் ஒருத்தர் கேள்வி கேட்டாங்க, அவரை பவுன்சர் இழுத்துட்டு போயிட்டாரு, தனியாக ஒரு அறையில் அடைக்கப்பட்டாங்கன்ற புகைப்படம்லாம் படுவயர்லா போய்கிட்டு இருக்கு. அதே கும்பகோணத்தை சேர்ந்த தமிழக வெற்றி கழக தோழர்கள் என்ன சொல்றாங்க, அவங்க தனியாலாம் அழைச்சிட்டு போகப்படல, சாதாரணமா பேசிதான் பவுன்சர் அவங்களை கூட்டிட்டு போனாரு. கூட்டம் அதிகமா நிரம்பி வழிஞ்சதுனால அது அந்த மஹால்ல இருந்த ஒரு பகுதி. தமிழக வெற்றி கழக தோழர்களும் அங்க இருக்காங்க. தோழர்களையும் அங்க வச்சா ரூமை பூட்டுவாங்க, அப்படிலாம் பூட்டலைங்க. அவங்கள ஓரமா கூட்டிட்டு போய் வச்சிருந்தாங்களே ஒழிய வேற ஒன்றும் கிடையாது. அதனால இதை வந்து ரொம்ப பெருசா பூதாகாரமா ஆக்கப்படுது அப்படின்னு அந்த கும்பகோணத்துல மஹால்ல இருந்தவங்க அதை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் யாரு கேட்பா? இப்ப அந்த எக்ஸ்பிளனேஷனை தேடினதுனால எனக்கு அது கிடைக்குது. தேடாத மக்களுக்கு, வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு
இதெல்லாம் எப்படிப்பட்ட கண்டென்ட்? எடுத்து போட்டு வச்சு நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க அப்படின்னு ஒரு செய்தியில மொத்தமா க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. பொறுப்பை உணர்ந்து, பொறுப்பை தெரிந்து இனிமேல் செயல்படும். செயலாளர் வர்றாரு, காட்டாற்று வெள்ளம் போல் நம் தோழர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு வருகிறார்கள். காட்டாற்று வெள்ளம் கழனிக்கு செல்ல கட்டுப்பாடுகள் அவசியம். அந்த கட்டுப்பாடு இல்லை அப்படின்னா காட்டாற்று வெள்ளமும் நமக்கு பெரும் துயரத்தை கொடுக்கும், வயல்கள் அழிந்து போகும். இது மாதிரி ஒரு சூழ்நிலை தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்துடக்கூடாது. தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொன்ன உடனே ஒவ்வொரு ஊர்லயும் ஆயிரக்கணக்கில் இளைஞர்களும் இளைஞர்களும் தோழர்களும் தாய்மார்களும் கிளம்பி வருகிறார்கள் அப்படின்னா அந்த தலைவனோட முகம், அந்த தலைவன் உருவாக்கி இருக்கிற நம்பிக்கை, அதை எந்த வகையிலும் கெடுத்துடக்கூடாது. பொதுச் செயலாளர் கூட யாரு போட்டோ எடுக்கணுங்கிற போட்டி இருக்கு, பொதுச் செயலாளரோட யாரு போராட்டம் பண்ண போறோம் அப்படிங்கிற போட்டி இல்லை. களத்துல இறங்கி போராடுறத சொல்றாங்க. அதற்காக தயாராக வேண்டும். அவர் பேசுறாரு அப்படின்னா அவருக்கான ஸ்பேஸை கொடுத்துட்டு நம்ம எல்லாரும் ஆர்கனைஸ்டா உட்கார்ந்தா தான் மற்றவங்களுக்கு முதல்ல நிகழ்ச்சியே தெரியும், நிகழ்ச்சியே புரியும். அதே மாதிரி தலைமையிடம் கேட்டு லைவ் செய்யலாமா, செய்தியாளர்களுக்கு செய்தி அனுப்பலாமா வேணாமான்ற ஒரு வரைவு ஒழுங்கு முறைக்குள் தமிழக வெற்றி கழகம் கண்டிப்பா வந்தே ஆகணும். எல்லா நிகழ்வுகளும் ஊடகத்தில் வர வேண்டும் என்ற எந்த அவசியமோ கட்டாயமோ தமிழக வெற்றி கழகத்துக்கு கிடையாது. எந்த கட்சிக்குமே கிடையாது. எந்த கட்சியும் அதை ஃபாலோ பண்றதும் கிடையாது. வரிஞ்சு கட்டிக்கிட்டு போய் ஏன் எல்லா செய்தியும் போய் அவங்கள்ட்ட கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க? ஈஸியா ட்ரோல் மெட்டீரியல் ஆகுறதுக்காக. கட்டுப்பாடுகள் கட்டாயம் அவசியம். இந்த மாதிரி ஆர்கனைஸ்டா ஒரு மீட்டிங் நடக்குது அப்படின்னா தமிழக வெற்றி கழக தோழர்கள் சார்பா ஒரு கேமராமேன், ஒரு வீடியோ கேமராமேன் போட்டு அதை ரெக்கார்ட் பண்றதுல எந்த தப்பும் கிடையாது. ஒரு கியூரியாசிட்டியில எல்லாருக்கிட்டையும் மொபைல் இருக்கு, எல்லா செல்லை வச்சு போட்டோ எடுக்கிறீங்க, வீடியோ எடுக்கிறீங்கனாலும் தப்பு கிடையாது. இன்னைக்கு நடந்த நிகழ்வு, இன்னைக்கு பார்க்கப்பட்ட வீடியோ வச்சு சொல்றேன். செய்திகள் வெளிக்காட்டும் ஒரு ஆங்கிள் இப்படி இருக்கு. சைடுல அந்த கீழே விழுத்தாட்டப்பட்டாரு, திருப்பி ஏறினாரு ஸ்டேஜ்லன்னு சொன்னல ஒரு தோழர், அதோட ஆங்கிள் வேறையா இருக்கு. எல்லா செல்களும் நம்முடைய செல்கள் அல்ல, அதில் சில ஸ்லீப்பர் செல்களும் உண்டு. அதை களை எடுக்கணும். அதை களை எடுக்க தெரியாட்டியும் பரவாயில்ல, கண்ட்ரோல் பண்ண வச்சு தெரிஞ்சிருக்கணும். செல்லு பயன்பாட்டை இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்ல தவிர்த்துருங்க. இது ஒரு க்ளோஸ்டு மீட்டிங். அந்த மீட்டிங் முடிஞ்ச அப்புறம் நீங்க போட்டோ எடுத்துக்கங்க, வீடியோ எடுத்துக்கங்க, செல்ஃபி எடுத்துக்கங்க, அதெல்லாம் பாராட்ட தகுந்தது. அதெல்லாம் ஒன்றும் யாரும் குறை சொல்ல, தடுக்கலை. முறையாக மீட்டிங் எப்படி நடக்கணுமோ அது மாதிரி இனிமே மீட்டிங்களை நடத்தி காட்டுங்கள். தமிழக வெற்றி கழகத்தின் ஒவ்வொரு செயல்பாடுகளையும் தமிழ்நாடே உற்று நோக்குகிறது அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். தேவையில்லாம தமிழக வெற்றி கழகம் அதற்குரிய நல்ல பெயரையும் அதற்கிருக்கும் பெரும் நம்பிக்கையும் தானே சென்று உடைத்துக் கொள்வது வேதனை அளிக்கிறது. 400 பேரை வச்சு ஒரு மேரேஜ் ஹாலில் மீட்டிங் போட முடியலையா, இவங்க போய் 4 லட்சம் பேரை வச்சு மாநாடு போட போறானா அப்படின்னு எதிர்கட்சிக்காரர்கள் கேட்டால் என்ன பதில் சொல்வது? இதை உணர்ந்து மாவட்ட பொறுப்பாளர்களும் சரி, தலைமையும் சரி, அதற்கு ஏற்றாற்போல் ஒருங்கிணைந்து இனிமேல் கூட்டங்களை நடத்த வேண்டும். தமிழக வெற்றி கழகத்தின் முதல் கொள்கை பிரகடன மாநாடு அக்டோபர் 27ஆம் தேதி விக்கிரவாண்டி வீசாலை கிராமத்துல மாலை 4 மணி முதல் நடக்கவிருக்கு. ஒட்டுமொத்த தமிழ்நாடே எதிர்பார்த்திருக்கும் ஒரு மாநாடு. இந்தியா முழுக்க நேஷனல் நியூஸ் ஆகக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் இருக்கும் ஒரு மாநாடு. இந்த மாநாட்டிற்கு எப்படி வருவது, எப்படி தயார் செய்வது அடுத்த வீடியோல பார்க்கலாம். வெற்றி வாகை சூடி தமிழகம் செலுத்திட இனி வரும் ஒவ்வொரு நாளும் முக்கியம். ஒவ்வொரு நாட்களிலும் பேசுகின்ற ஒவ்வொரு ஆளும் முக்கியம். ஒவ்வொரு ஆட்கள் வாயிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு சொல்லும் முக்கியம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தொடர்ந்து அரசியல் பழகுவோம். நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.